கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை பார்ப்பதற்கான சில நபிமார்கள் ஆனோம்னா அதில் வந்து ஒரு நபி தான் வந்து ஈசா நபி. அவங்கள தான் நீங்கள் வந்து இயேசுன்னு சொல்றீங்கன்னு சொன்னேன். அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, அப்போ நான் இயேசு நாங்கள் சொல்றது உங்கள் நபியை தான் நாங்கள் இயேசுன்னு சொல்கிறோம்னா அப்போ வந்து உலகத்தில் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க முஸ்லீம்களோட. அப்போ உண்மையான மதம் இஸ்லாம் தான், ஏன் வந்து கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்காங்க, முஸ்லீம்ஸ் ஏன் குறைவா இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. அப்புறம் சொல்றாங்க, நான் சொன்ன புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு இருக்கு. பழைய ஏற்பாடுல சில முரண்பாடுகள் இருக்கு, அதனால தான் புதிய ஏற்பாடுகள் போட்டாங்க அப்படின்னு சொன்னேன். 2000 வந்து உலகம் அழிஞ்சிருன்னு பைபிள் இருக்கு, பழைய ஏற்பாடுல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து சரியா தவறா வந்து எவ்வளவு நம்பர் இருக்குதுங்கிறதை வைத்து சத்தியம் அசத்தியத்தை எடை போடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணம் வந்து அவங்களுடைய நாடு பிடிக்கிற அந்த வெறியின் காரணமாக அவங்களுக்கு அந்த பீரங்கி இந்த ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இந்தியா வரைக்கும் ஆக்கிரமிச்சாங்க. பாதி உலகத்தை அவங்க நினைஞ்சாங்க கையில் வச்சுருந்தாங்க. அந்த அந்த அடக்குமுறையில் அவங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சாங்க. நம்ம நாட்டில் கூட எங்கே பார்த்தாலும் கல்விக்கூடங்கள்லாம் இருக்குன்னா வெள்ளக்காரங்காலத்தில் ஃப்ரீயாக கொடுத்த இடங்கள். நம்ம ஆளுக்கு வந்து தர்காவுக்கு கொடுத்துட்டு போனாங்க இடத்த முஸ்லீம் மன்னர்கள். அவங்க நல்லா பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல் சர்ச்சுங்கிறது அவங்க சர்ச்சை கொடுத்துட்டு போனாங்க, கல்வி நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க, நிறைய ஸ்கூல்லாம் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து அடக்குமுறையினால யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது அதுக்கு அதிகமான பேர் இருப்பாங்க. நம்ம என்ன கேட்கணும்னா, இயேசுநாதர் வாழ்ந்தார்ல, அவரோட மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்னு கேளுங்க. 11 பேர் தான் இருந்தார். அவரை தான் தூக்கில் போட்டாங்கல்லப்பா, அவர் தான் சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்கல்ல. அப்போ அவர் காலத்தில் அவர் தானே மைனாரிட்டி. நீ என்ன கேட்கணும், நீ இப்போ உள்ளதை வச்சு பேசுறிய. இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுக்கு பின்னாடி இருந்த எத்தனை பேர்? 11 பேர். அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான் 30 காசுக்காக வேண்டி 10 பேர். அட ஒரு 10 பேரை தானே அவரால் வென்றெடுக்க முடிஞ்சிருக்கும், அது எப்படி சரியா இருக்கும் இப்படின்னு கேட்டால் தன்னால் வாய முடிடுவாங்க. ஆனால் என்ன அளவுகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத வைத்து தீர்மானிக்க கூடாது. கொள்கை என்ன, தப்பான கொள்கைக்கு அதிகமான பேர் இருப்பாங்க, சில நேரத்தில் சரியான கொள்கைக்கு அதிகமான பேர் இருப்பாங்க. நம்பர் எதில் கூடன்னு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறது இல்லை, சரியான கொள்கை தவறான கொள்கை எடுத்துக்கொள்வதில் ஒன்று. ரெண்டாவது வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவது வந்து சும்மா சடங்கு சொல்கிறாங்களே தவிர அது ஒரு தனி மதம்லாம் கிடையாது. எந்தெந்த மதத்தில் உள்ளவங்க பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த மதம் அவங்க மாறிக்கிடுவாங்க. அதனால தான் கிறிஸ்தவ செட்டியார் இருப்பார், கிறிஸ்தவ நாடார் இருப்பார், கிறிஸ்தவ வன்னியர் இருப்பார், ஜாதிலாம் ஏற்றுக்குருவாங்கிறேன். அவங்க எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குதோ, சில தேர் இருக்கிற ஊரில் போனால் அவங்களும் தேர் எழுத்துக்கிடுவாங்க. அது ஒரு தனி மதமே கிடையாது. அவங்க அதன் மீது யாருக்கும் நம்பிக்கையே கிடையாது. இப்போ கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதாவது யாருக்கு வந்து அதிகமான அமெரிக்காவில் அதிக செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு போட்டு இயேசுநாதர் பேரெல்லாம் போடுறாங்க. அதில் என்னடான்னு கேட்டால் முதல்ல வந்து ஒபாமா போட்டு, ரெண்டாவது தான் இயேசுநாதர். இயேசுநாதர் கருத்து கணிப்புலையே யாரை கடவுள் நினைக்கிறான்னு அவருக்கு முதலிடம் கொடுக்கணுமா இல்லையா? கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அதில் வந்து என்ன வருது, ஃபஸ்ட்டு வந்து ஒபாமா முதலிடத்துலையும் இயேசுநாதர் 2வது இடத்துலையும் வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசுவை யார் மதிக்கலன்னு அர்த்தம். கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இயேசுவா ஒபாமான்னு வந்தால் ஒபாமாவை தான் நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? உலகத்தில் யாரை சொல்லிட்டு ரசூல்லா பேரை சொன்னால் நம்ம யாரை தேர்ந்தெடுப்போம்? எல்லா முஸ்லீமும் 0 தான் விடுவோம், மற்றவங்களுக்கு ஓட்டே கிடைக்காது. உனக்குதா முஸ்லீம்கிட்ட கேட்டால் நம்ம நினைஞ்சிருப்போம், முஸ்லீம்கள் வந்து முஸ்லீமாக இருக்கிறோம். அவன் எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரையும் போட்டு முஸ்லீமில் உள்ள ஒரு காகிதம் இல்லத்து அப்படி இப்படின்னு யாரையாவது போடுங்க, எந்த ஆள் பேரையாவது போட்டு விட்டு இதில் யார் அதிகம் செல்வாக்கு உள்ளவர்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே உள்ள யாராவது ஒரு ஆள் வேற யாராவது சொல்லுவீங்களா? முகமதுங்கிற டிக் பண்ணுவீங்க. அவங்க அப்படி பண்ணலையே. அதில் என்ன இருக்குது, அது ஒரு மதமே கிடையாது, சும்மா ஒரு நம்பருக்கு வருமே தவிர அது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தி கிடையாது. அந்த கிறிஸ்துவ உலகத்தில், மேற்கத்திய உலகத்தில் 1% பேர் தான் சர்ச்சைக்கு போகிறாங்க. 99% பேர் அவங்கள கிறிஸ்துவ சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்காங்க, வழிபட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. அதனால வந்து அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் மெஜாரிட்டி. உண்மையில் மெஜாரிட்டி யாரு? நம்ம தான். அதை கடைப்பிடிக்கிறவர்கள் எடுத்து இஸ்லாம் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறது. அது போக வந்து இயேசு இறை மகனான்னு ஒரு புக் இருக்கிறது, இதுதான் பைபிள்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம், பைபிளில் நபிகள் நாயகம்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். இந்த 3ஐயும் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால், அதை வாங்கி கொண்டு அவர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் கிறிஸ்தவத்தின் வெளியே வந்துடும். அவர் அழகான ஆதாரங்கள் அதை பார்த்துக்கிறோம்.